லோக்கல் ஸ்டேஷன்ல இருந்து யாராவது போலீஸ் வந்தாங்களா? இல்லைங்க. போலீஸ் வந்தா திலீபனை புடிச்சிட்டு போயிடுவாங்களா? முதல்ல என்ன ஆச்சுன்னு விசாரிப்பாங்க. கைது பண்ணி கூட்டிட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச வக்கீல் யாராவது இருந்தா உடனே போய் பேசுங்க. என்ன பண்ணலாம்னு அவர்கிட்ட கேளுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. மாமாவை எப்படியாவது காப்பாத்தணும். பெரிய மாமாக்கு இப்பயே ஃபோன் பண்ணலாம். சுசி, அப்பாவோட போன் என்கிட்ட தான் இருக்கு. அக்காவும் போன் எடுத்துட்டு போல. இப்ப என்னமா பண்றது? பெரிய மாமாக்கு எப்படி தகவல் சொல்றது? எனக்கு ஒண்ணுமே புரியலடி. எதையும் யோசிக்கிற நிலைமையில நானும் இல்ல. வள்ளி, வள்ளி, இன்னும் ஒரு நிமிஷம் இங்க இருந்தாலும் நாம ஊருக்கு போக முடியாது. எங்க அவங்க இவ்ளோ பிரச்சனையில இருக்கிறப்போ நாம எப்படிங்க ஊருக்கு போறது? நாம இங்க இருந்து என்ன செய்ய போறோம்? எல்லாரும் மனசொடைஞ்சு போயிருக்காங்க. ஆறுதல் சொல்றதுக்காவது அவங்க பக்கத்துல யாராவது இருக்க வேண்டாமா? இது பாருங்க, ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. சக்தியும் அவங்க அப்பாவும் வந்த உடனே என்னாச்சுன்னு தெரிஞ்சிட்டு கிளம்பிடலாங்க. நமக்கு இது தேவையில்லாத தலைவலி. அவங்க குடும்பத்துக்குள்ள ஏதோ பிரச்சனை, அவங்களுக்குள்ள பேசி ஒரு முடிவு வரட்டுமே. இதுல நாம செய்யறதுக்கு என்ன இருக்கு? இத பாரு, நீ இப்ப என் கூட வரப்போறியா இல்லையா? எனக்கு மனசே கேட்கலீங்க. நமக்கு எந்த விஷயம் தெரியலனாலும் பரவாயில்லைங்க, நாம அப்படி ஊருக்கு கிளம்பி போயிருக்கலாம். தெரிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு என்னன்னு போறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லைங்க. இது பாருங்க, சக்திக்காக இல்லைனாலும் திலீபனுக்காக நம்ம செய்ய வேண்டிய பிராய்ச்சித்தம் ஒண்ணு இருக்குங்க. உங்க செல்வாக்கால தப்பே செய்யாத திலீபன் மேல திருட்டு பழிய சுமத்தி ஸ்டேஷன்ல அடிவாங்க வச்சீங்க. இப்ப அந்த பையன் ஏதோ தெரியாதனமா ஒரு தப்பு பண்ணிட்டான். உங்க செல்வாக்க பயன்படுத்தி அந்த திலீபனை காப்பாத்துங்க. நீங்க அவனுக்கு செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் பண்ண இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காதுங்க. ஏன் எதுக்கு இந்த நேரத்துல போன் பண்ற? எந்த நேரத்துல போன் பண்றதுன்னு நீங்க எனக்கு டைம் டேபிளா போட்டு கொடுத்துருக்கீங்க. சரி சரி, கோவப்படாத, விஷயத்த சொல்லு. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? கல்யாண மண்டபத்துல இருந்து ஸ்டேஷனுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். ஸ்டேஷனுக்கெல்லாம் போக வேண்டாம். ஊருக்கு போற ப்ரோக்ராம கேன்சல் பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு வந்துருங்க. ஏன், என்னாச்சு? பிரியாவுக்கு உடம்பு சரியில்லைங்க. வீட்டுக்கு வந்ததுல இருந்து மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் கையில வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கா. நான் கேட்டா எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறா. அழறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சுங்க. நீங்களாவது வந்து என்ன ஏதுன்னு அவகிட்ட விசாரிங்க. இல்லைன்னா என்னால நிம்மதியாவே இருக்க முடியாதுங்க. சரி சரி, டென்ஷன் ஆகாத, தைரியமா இரு, இப்போ வரேன். சீக்கிரம் வந்துருங்க. வரேன். வள்ளி, இனிமே நம்ம ஊருக்கு போக முடியாதுமா. நீயும் இவ்வளவு தூரம் சொல்ற. திலீபனை இப்படியே விட்டுட்டு போறதுக்கும் உறுத்தலா தான் இருக்கு. வேணா ஒண்ணு பண்ணுவோமா? திலீபனை நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கே கூட்டிட்டு போயிடுவோம். இத பாருங்க, திலீபனை நாங்களே கூட்டிட்டு போறோம். போலீஸ் என்கொயரிக்கு இங்க தான் வருவாங்க. எங்க கெஸ்ட் ஹவுஸுக்கு வர வாய்ப்பு இல்லை. அதுதான் அவனுக்கு பாதுகாப்பான இடம். எனக்கும் அதாங்க சரின்னு தோணுது. நீங்க என்னம்மா சொல்றீங்க? அம்மா சரின்னு சொல்லுமா. மாமா இங்க இருந்து போறதுதான் நல்லது. எதுக்கும் தம்பிக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு. இந்த பாருங்கம்மா, அதுக்குள்ள போலீஸ் வந்துருச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்க தம்பி வந்தவன சூழ்நிலையை எடுத்து சொல்லுங்க, அவர் புரிஞ்சுக்குவாரு. திலீபனை பத்தி கவலையப்படாதீங்க. அவனை நான் ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்குவேன். நான் வீட்டுக்கு போனதும் என் ஃப்ரெண்டு ஏசி கிட்ட பேசுறேன். என்ன பண்ணலான்னு அவர்கிட்ட கேட்டு அப்புறம் முடிவெடுப்போம்.
வள்ளி, திலீபனை கூட்டிட்டு வா. திலீபா, உன் செல்போன் ஆஃப் பண்ணிடு. திலீபா, அவங்க சொல்ற மாதிரியே செய். நீ போயிட்டு வாப்பா. அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ கவலைப்படாம போயிட்டு வாப்பா. வாப்பா, வா போலாம். வாப்பா. கவலைப்படாம போயிட்டு வா. அப்பா, அக்கா, முருகபூபதி எப்படி இருக்காரு? டாக்டர் என்ன சொன்னாங்க? நீயாவது பாத்தியாமா? என்னம்மா சொன்னாங்க? இன்னும் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல தான் இருக்காரு. எதுக்கு அங்க வந்த? என் தாலி அறுத்துடுச்சா இல்லையான்னு பார்க்க வந்தியா? ஐயோ, ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? முருகபூபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கதாமா வந்தோம். ஏயா, எவ்வளவு திமிரு இருந்தா உன் பையனை வெட்ட சொல்லிட்டு அக்கறையை நல விசாரிக்க வந்திருப்ப. ஹாஸ்பிட்டல் பாக்குறோம். எங்க கோபம் வெறியா மாறதுக்குள்ள மரியாதை வெளியே போயிரு. ஏங்க, இந்த ஆள் கிட்ட என்னங்க பேச்சு? முதல்ல கழுத்து பிடிச்சு வெளிய தள்ளுங்க. போயா. மாமா, ஏங்க எல்லாரும் இப்படி நடந்துக்கிறீங்க? அவரை பார்த்து எப்படி இருக்காருன்னு விசாரிச்சுட்டு போக தானே வந்திருக்கோம். ஒண்ணு விசாரிக்க தேவையில்லடி. முதல்ல இங்க இருந்து போடி. அக்கா, இருங்க. வாமா. அக்கா, மத்தவங்க எல்லாம் என்ன வேணா நினைக்கட்டும். ஆனா என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். நடந்ததுல நாங்க எல்லாருமே நொந்து போயிருக்கோம். முருகபூபதிக்கு இப்படி ஆயிடுச்சுங்கிற வருத்தம் எங்க எல்லாருக்கும் இருக்கு. அவர் எப்படியாவது பொழைச்சு வந்துடணுங்கிறதுக்காக நாங்க எல்லாரும் பிரார்த்தனை பண்றோம். யோ, நிறுத்தி அவன் நாடகத்தை. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? என் புருஷன் மேல உள்ள அக்கறையில நீ வந்திருக்க. இல்ல, உன் பொண்ணு கல்யாணம் என்ன ஆயிடுமோங்கிற பயத்துல வந்திருக்க. ஆமாம்மா, ஒத்துக்கிறேன். முருகபூபதி மேல எந்த அளவுக்கு எனக்கு கவலை இருக்கோ அதே அளவுக்கு என் பொண்ணு மேலேயும் இருக்கு. இந்த சூழ்நிலை கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. ஆனா எனக்கு வேற வழி தெரியலம்மா. பொண்ணு பெத்தவனாச்சே. இப்படி பரிதாபமா மூஞ்சிய வச்சுட்டு பேசினா இந்த கல்யாணம் நடந்துடும் நினைக்கிறியா? எங்க அம்மா சார்பா நான் சொல்றேன், உன் பொண்ணுக்கும் லக்ஷ்மிக்கும் இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. நீ இன்னும் இங்க நின்னு என் வயிற்றுல கொட்டிக்காத. வீட்டுக்கு போய் குடும்பத்தோட ஒப்பாரி வை, இல்ல நாண்டுகிட்டு சாவு. அக்கா, யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. இந்த கல்யாணத்தை பேசி முடிச்சது நீங்களும் நானும் தான். உங்க முடிவு தான் எனக்கு முக்கியம். அக்கா, அக்கா, மண்டபத்து வரைக்கும் வந்துட்டு ஒரு பொண்ணோட கல்யாணம் நின்னுச்சுன்னா அது அவ எதிர்காலத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். சக்தி வாழ்க்கை அப்படி ஆகணுமா? நீங்க தான் ஒரு நல்ல முடிவு சொல்லணும். உங்க பொண்ணு புதுசா வாழ்க்கை ஆரம்பிக்க போறா. ஆனா உங்க பையனால ஏற்கனவே வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு தவிச்சிட்டு இருக்காளே என் பொண்ணு. அவளுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அக்கா, திலீபம் பண்ணது பெரிய தப்பு தான். அதுக்காக நான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா அதுக்காக நீங்க அவனை மன்னிக்கணுங்கிறது கிடையாது. அவனுக்கு என்ன தண்டனை வேணா வாங்கி கொடுங்க. ஆனா அவன் பண்ண தப்புக்கு சக்தியை தண்டிச்சிடாதீங்க. அக்கா, இவங்க எல்லாம் இங்கே இருந்து முருகபூபதியை பார்த்துக்கிட்டோம். நீங்களும் மாப்பிள்ளைய மட்டும் முகூர்த்தத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து கல்யாணத்தை நடத்தி கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து இங்க வந்துடலாம். என்னக்கா பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க?
அதான் ஏற்கனவே என் பொண்ணு சொல்லிட்டாளேப்பா, இந்த கல்யாணம் நடக்காது. இதுக்கு மேல என்ன ஒண்ணு கேட்காதீங்க. மனசு நோகிற மாதிரி பேசிடுவேன். இந்த கல்யாணம் நடக்காதுன்னு உங்க வாயாலேயே சொல்லிட்டீங்களேக்கா. அந்த வார்த்தையே என்ன கொண்டு போட்டுச்சு. இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ தடங்கல்கள். அப்பெல்லாம் நீங்க தான் எனக்கு பக்கபலமா இருந்தீங்க. லக்ஷ்மிக்கு கால் உடைஞ்சப்போ கூட நீங்க தான் எனக்கு தைரியமும் நம்பிக்கையும் கொடுத்தீங்க. இப்போ நீங்களே இப்படி பேசலாமாக்கா? அப்ப நான் புத்தி கெட்டு போயிருந்தேன்ப்பா. என் 2 பொண்ணுங்களும் மாப்பிள்ளைங்களும் எவ்வளவோ சொன்னாங்க. இவ்வளவுக்கும் காரணம் சக்தியோட ராசிதான்னு நான் நம்பல. நடக்கிறதெல்லாம் யதார்த்தமா நடக்குது, அதுக்கும் ராசிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நினைச்சேன். ஆனா இப்பதானே புரியுது, எல்லாத்துக்கும் காரணம் உங்க பொண்ணோட ராசிதான்னு. சக்தியோட ராசியை பத்தி இவங்க எல்லாம் எவ்வளவு கேவலமா பேசியிருக்காங்க. அப்பெல்லாம் நான் வருத்தப்படலக்கா. ஆனா நீங்களே இப்படி பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. வெறும் வார்த்தையால சொன்னதுக்கே உங்க மனசால தாங்க முடியல, கஷ்டம்னு சொல்றீங்களே. உங்க பொண்ணு ராசியால நாங்க எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கோம், அத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புரியுதுக்கா. இவங்க எல்லாம் சேர்ந்து என்னென்னமோ பேசி உங்க மனசை குழப்பிருக்காங்க. எங்க என் பொண்ணு முகத்தை பார்த்து சொல்லுங்க, இவ ராசியால தான் உங்களுக்கு இப்படி எல்லாம் நடக்குதுன்னு. ஆமா, இவ ராசிதான் சரியில்லை. என்னைக்கு இவளை நிச்சயம் பண்ணமோ அன்னைக்கு எங்க நிம்மதி சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு. உங்களுக்காக லக்ஷ்மி என் பெரிய மாப்பிள்ளை கிட்ட எத்தனை தடவை சண்டை போட்டுக்கான் தெரியுமா? கூட பிறந்த அக்காங்க கிட்டையும் மாமனுங்க கிட்டையும் அவன் சரியா பேசி எத்தனை நாளாச்சு தெரியுமா? சரி, உறவு முறைக்குள்ளதான் இவ்வளவு பிரச்சனைன்னா உடம்புக்கு. முதல்ல லக்ஷ்மி காலில் அடிபட்டு படுத்து கிடந்தா, இப்போ என் பெரிய மாப்பிள்ளை உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இத பாருங்க, ஒரு பொண்ணு ஒரு வீட்டுக்கு மருமகளா போறான்னா அவளால உறவு முறைகள்லாம் வளரணுமே தவிர இருக்கிற உறவு முறைகள்லாம் அழிஞ்சிடக்கூடாது. உங்க பொண்ணு கழுத்துல தாலி ஏறணுங்கிறதுக்காக என் பொண்ணு கழுத்துல இருக்கிற தாலி இறங்கணும்னா அப்பேற்பட்ட கல்யாணம் எனக்கு வேண்டாம். எல்லாரும் என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க, நீ இப்படி அமைதியா இருக்கேப்பா. இல்ல மாமா. யோ, அதான் முடியாதுன்னு அத்தை தீர்க்கமா சொல்லிட்டாங்களா, அப்புறம் என்ன பேச்சு வேண்டிய கிடையாது. போய் வெளியில. இதுக்கு மேல உங்களை எல்லாம் எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா என் பொண்ணு வாழ்க்கைக்காக உங்க எல்லாரும் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க சார். வேண்டாம்ப்பா. மன்னிச்சிருங்க. என்ன இது? தயவு செய்து என் பொண்ணு அம்மா, மருமக. பாருங்கம்மா. இத பாருங்க தம்பி, நீங்க எத்தனை பேர் கால்ல விழுந்தாலும் என் முடிவு மாறாது. இந்த கல்யாணம் நடக்காது, நீங்க போங்க. அப்பா, நான் வேணா அவங்க கால்ல விழுறேன்ப்பா. வேண்டாமா? உன் கல்யாணத்தை எப்படி நடத்தி வைக்கிறதுன்னு எனக்கு தெரியுமா?
நீங்க எல்லாம் உங்க முடிவை சொல்லிட்டீங்கல்ல, இப்போ நானும் என் முடிவை சொல்றேன் கேட்டுங்க. என்னைக்கு கல்யாண பத்திரிக்கையில உங்க 2 பேர் பேரையும் ஒன்னா சேர்த்து போட்டோமோ அன்னைக்கே லட்சுமி சத்தியம் புருஷன் பொண்டாட்டிங்கிறது முடிவாயிடுச்சு. எந்த சூழ்நிலை வந்தாலும் இந்த கல்யாணம் நடக்கும், நான் நடத்தி வைப்பேன், இது சத்தியம். என்ன தம்பி சவால் விடுறீங்களா? நீங்க எப்படி வேணா எடுத்துக்கங்க. என்னைக்கு இருந்தாலும் லட்சுமி தான் என் வீட்டு மாப்பிள்ள, இதை யாராலையும் மாத்த முடியாது. யோ நிலியா, நீ வீட்டுக்கு போனதையும் உன்னையும் பையனையும் தூக்கி ஜெயில போட போறாங்க. ஜெயில இருக்கிற உன்னால எப்படி கல்யாணத்தை பண்ண முடியும்? அப்படியே நீ வெளியில வந்தாலும் எங்களை மீறி உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அதையும் பார்த்துடலாம். எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் பரவாயில்ல, இந்த கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன். பாபா இப்போ உடனே கிளம்பி வந்தா பேசலாங்கிறாரு. போயிட்டு வந்துருங்க. திலீபன் பாவங்க, ரொம்ப பயந்து போயிருக்கா. நீங்க எப்படியும் காப்பாத்திடுவீங்கன்னு இப்பதாங்க சொல்லி